திமுகவின் அடுத்த தலைவர் என்ற பிம்பம் உதயநிதிக்கு கிடைக்கும் வகையில் முழுக்க அவரை முன்னிலைப்படுத்தியே சேலத்தில் நேற்று முன்தினம் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டு நிகழ்ச்சிகளும் பேச்சுக்களும் இருந்தன. எனக்கு துணையாக மட்டுமல்ல, தூணாகவும் உதயநிதி இருக்கிறார் என்றும், மாநாடு என்றால் நேரு, நேரு என்றால் மாநாடு, மாநாடு நடக்கும் இடத்தில் நேரு இருப்பார், நேரு இடக்கும் இடத்தில் மாநாடு நடக்கும் என இந்த இருவரை மட்டுமே முதல்வர் வெகுவாக பாராட்டியிருந்திருக்கிறார். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியும் அமைச்சர் உதயநிதியும் மேடையில் அருகருகே அமர்ந்து சிரித்து பேசியபோது தொண்டர்கள் மத்தியில் ஆரவாரமாக இருந்தது. மேடையில் முதல்வர் ஸ்டாலின் முதல் வரிசையில் அமர்வதில் டிஆர் பாலுவுக்கும் ராஜாவுக்கும் இடையே போட்டி நடந்தது. ராஜா தன் பக்கம் அமர டிஆர் பாலுவை கைப்பிடித்து அழைத்தார். கண்டுகொள்ளாமல் சென்ற அவரை நேரு தன் அருகில் அமர வைத்தார். வானத்தில் 12 நிமிடங்கள் மட்டுமே ஈவேரா, அண்ணாதுரை, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஆகியோரின் புகழ்பாடும் வகையில் திராவிட இயக்க வரலாற்றை எடுத்து கூறும் விதத்தில் ட்ரோன் ஷோ நடந்தது. இது மாநாட்டுக்கு வந்தவர்களை வெகுவாக கவர்ந்தது. ஸ்டாலின் மனைவி துர்கா, அவரது தங்கை ஜெயந்தி, அவரது மகன் கருணாரத்தினம், அமைச்சர் மகேஷ், அவருடைய தங்கை எழிலரசி ஆகியோர் பார்த்து ரசித்தனர். முதல் முறையாக மேடை ஏறிய துர்கா மகிழ்ச்சி பொங்க தன் கையை அசைத்து மோட்டார் சைக்கிளில் சென்ற திமுக தொண்டர்களுக்கும் பாராட்டு தெரிவித்திருந்திருக்கிறார். 5 லட்சம் பேர் பங்கேற்றதாக முதல்வர் கூறினார். திடலில் 1,30,000 நாட்காலிகள் போடப்பட்டிருந்தது. மேலும் 30,000 நாட்காலிகள் தயாராக வைத்திருந்தார்கள். 1,00,000 நாற்காலிகள் நிறைந்திருந்தன. மீதமுள்ள 30,000 காலியாக இருந்தன. தொண்டர்கள் போட்டோ எடுக்கவும் சாப்பிடவும் வெளியே சென்றிருந்ததால் நாற்காலிகள் காலியாக இருந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். காலியாக கிடந்த நாற்காலிகளுக்கு மத்தியில் அமர்ந்து தொண்டர்கள் சீட்டு விளையாடி பொழுதுபோக்கினர். ஒரு ஊராட்சிக்கு 30 பேர் முதல் 50 பேர் வரை பஸ்ஸில் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். தனியார் கல்லூரி பள்ளிகளுக்கு சொந்தமான பஸ்களும் அரசு பஸ்களும் பயன்படுத்தப்பட்டன. வேன், கார் என 10,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேலத்தை முற்கையிட்டன. போக்குவரத்து நெரிசல் சிக்கிய அமைச்சர் காந்திகார் 1 மணி நேரத்துக்கு பின்னர் போலீசார் உதவியால் திடலுக்கு நுழைந்தது. அமைச்சர் தியாகராஜனும் தாமாகவே திடலுக்கு வந்தார். மாநாட்டில் தொண்டர்களுக்கு வழங்கப்பட்ட பிரியாணி உள்ளிட்ட உணவு தயார் செய்யும் பணி திருச்சியைச் சேர்ந்த KSM நிறுவனத்திடம் வழங்கப்பட்டது. இரவு, காலை, மதியம் என 3 வேளைகளையும் அந்நிறுவனமே உணவு தயாரித்து வழங்கியது. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, சில்லி சிக்கன், தயிர் சாதம், கத்தரிக்காய் பச்சேடி, பிரெட் அல்வா, காலிஃப்ளவர் பக்கோடா, குஸ்கா ஆகியவை மதிய உணவாக வழங்கப்பட்டது. மொத்தம் 40 டன் மட்டன், 25 டன் சிக்கனுடன் 800 அண்டாக்களில் இருந்து பிரியாணி மதியம் 1 மணிக்குள் காலியாகிவிட்டது. சாப்பிட கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதியது. சிலர் 5, 10 என பாக்ஸ்களில் அடைக்கப்பட்ட பிரியாணியை வாங்கி சென்றதால் சீக்கிரமாக காலியாகிவிட்டது. அலைமோதிய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பிரியாணி தயாரிப்பு நிறுத்தப்பட்டது. ஒரு கட்டத்தில் சமைப்பதற்கு வைத்திருந்த ஆட்டுக்கறியை தொண்டர்கள் அள்ளிச் சென்றனர். சமையல் பாத்திரங்களையும் தேடி சிலர் செல்ல போலீசார் பாதுகாக்கும் நிலை ஏற்பட்டது. தண்ணீர் பாட்டில்களையும் தொண்டர்கள் மூட்டை மூட்டையாக அள்ளிச் சென்றனர். உதயநிதியின் மகன் இன்பநிதியும் மாநாட்டில் கலந்து கொண்டார். அவரை சந்தித்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் பலரும் அவருடன் செல்ஃபி எடுத்து கொண்டார்கள். நீட் விலக்கை வலியுறுத்தி இளைஞரணி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. பொதுமக்களிடம் கையெழுத்து பெறப்பட்ட படிவங்கள் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலினிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின் அந்த படிவங்கள் மாநாட்டு திடலில் சிதறி கிடந்தன. மாநாட்டு நடந்த திடல் அருகில் முதுமலை முருகன் கோவில் உள்ளது. பெரும்பாலான தொண்டர்கள் அங்கு சென்று வழிபட்ட பின் ஊர் திரும்பினர் என்று செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். நன்றி, வணக்கம். திமுகவின் அடுத்த தலைவர் என்ற பிம்பம் உதயநிதிக்கு கிடைக்கும் வகையில் முழுக்க அவரை முன்னிலைப்படுத்தியே சேலத்தில் நேற்று முன்தினம் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டு நிகழ்ச்சிகளும் பேச்சுக்களும் இருந்தன. எனக்கு துணையாக மட்டுமல்ல, தூணாகவும் உதயநிதி இருக்கிறார் என்றும், மாநாடு என்றால் நேரு, நேரு என்றால் மாநாடு, மாநாடு நடக்கும் இடத்தில் நேரு இருப்பார், நேரு இடக்கும் இடத்தில் மாநாடு நடக்கும் என இந்த இருவரை மட்டுமே முதல்வர் வெகுவாக பாராட்டியிருந்திருக்கிறார். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியும் அமைச்சர் உதயநிதியும் மேடையில்